ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நோ ஃபிலிக்ஸர் யூடியூப் சேனல். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூடியூப் சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ, அதுவும் ட்ராவல் வீடியோவாக போஸ்ட் பண்ணுறதுனால ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ட்ராவலே எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம கொச்சின் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போயிட்டுருக்கேன். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு அப்படியே நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம். ஏன்னா நம்ம இந்த ட்ரிப்பு நம்ம ட்ரெயினில் தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம். அதனால் மறக்காமல் என் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ வாங்க போக அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஒரு வழி அப்படியே நம்ம ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படியே ரீச் ஆனோடனே அப்படியே வண்டி கொண்டு போய் பார்க்கிங் போட்டு நம்ம ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க நம்ம ராணிஸ் பேக்கரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போயிட்டோம். ஸோ ஏன்னா நம்ம ஃப்ரெண்டு வர கொஞ்சம் லேட்டாக சொல்லி அப்படியே அங்கே போயிட்டோம். நம்ம அங்கே அப்படியே டீ எல்லாம் குடிச்சு முடிக்கிறதுக்குள்ளே நம்ம ஃப்ரெண்டும் வந்துட்டான். ஸோ அப்படியே அவனை கூப்பிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டே ரிசர்வ் பண்ணனால அப்படியே நாங்கள் சீக்கிரம் உள்ளே நடந்து போயிட்டோம். கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்ம பிளாட்ஃபார்முக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ வந்தவொடனே உனக்கு ஒரு ஆட்டம் போட ஆரம்பித்தானுங்க பாருங்க. நல்லா ஆட்டம் போட்டு அப்படியே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு சரி டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஸ்நாக்ஸ் வாங்க போயிட்டோம். அப்படியே ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கொஞ்ச நேரம் அங்கே ரயில்வே ஸ்டேஷன்லேயே அப்படியே வெயிட் பண்ணோம். பின்ன ட்ராக் பண்ணி பார்த்தோம், கரெக்டாக நம்ம ட்ரெயின் நாங்கள் அப்படியே கரெக்டாக ஏறி எங்கள் சீட்ஸ்லாம் உட்காந்துட்டோம். ஸோ கோயம்புத்தூர் டு எர்ணாகுளம் போக நிறைய ட்ரெயின்ஸ் இருக்குது. அதுவும் 170 தான். இங்கே ஸ்லீப்பரே தாராளமாக 170க்கு புக் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே ஃப்ரீயாக இருந்துச்சு ட்ரெயின் நாங்கள் போகும்போது. அப்புறம் நாங்கள் இந்த ட்ரிப்பு கிளம்புறதுக்குள்ளே ஒரு பெரிய போராட்டம் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு பெரிய சம்பவமே நடந்துச்சு. அது என்ன சம்பவம் நீங்களே பாருங்கள். என்னாச்சுன்னா ஒரு சின்ன சிக்கம் ஆயிடுச்சு. என்னன்னா நம்ம கூட்டாளி ஒரு 3 பேர்த்த கூப்பிட்டு நாங்கள் பாட்டுக்கும் பசங்க ட்ரிப்பு கிளம்பிட்டோம். அது நேற்று சும்மா அது ஒரு சின்ன கதை தான். இது நானே டீ சாப்பிட்லான்னு வந்தோம். ஸ்டேஷனை பார்த்து உள்ளே இருந்தோம். ட்ரிப்பு போகலான்னு தோணுச்சு. அன்பிளான் ட்ரிப்பாக கிளம்ப வேண்டியதாக போயிடுச்சு. ஒரு சின்ன சிக்கனால அவனுங்களால வர முடியல. அதனால் அவனுங்களை விட்டு இப்போது நாங்கள் போயின்னு இருக்கோம். எல்லாத்துக்கும் காரணம் தான். எல்லாத்துக்குமே காரணம் தான். சும்மாச்சும் பிளான் போட்டோம். அதை அப்படியே பெரிய பிரச்சனையாக மாதிரி நாங்கள் 4 பேர் போகலான்னு சொல்லி இதாகி போயிட்டுருக்கோம். அப்புறம் அதுக்குள்ளே எல்லாத்துக்கும் பசி வர ஆரம்பிச்சு. ஸோ அதனால் பாலக்காடு ஜங்ஷன்லேயே இறங்கிட்டோம். சரி ஸ்நாக்ஸ் எதாவது சாப்பிட்லாம் சொல்லிட்டு அப்படியே இறங்கி ஸோ டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம். ரிட்டன் வந்தவொடனே திருப்பி ஆரம்பிச்சிட்டாங்க. இவனை அடக்க யாராலையுமே முடியலைங்க. ஃபுல் வைப்லேயே வந்துட்டோம். ஸோ அப்படியே லேட் ஆகும் சொல்லிட்டு நாங்கள் அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ கரெக்டாக நம்ம எர்ணாகுளம் ரீச் ஆகிட்டோம். ஸோ 6:30க்கே எங்களை கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ 6:45 தான் வர வேண்டியது. ஸோ 50 மினிட்ஸ் பிஃபோராகவே வந்துருச்சு ட்ரெயின். ஸோ இதுக்கப்புறம் தான் மெயின் சேலஞ்சே எங்களுக்கு ஆரம்பிச்சிது. ஏன்னா நாங்கள் ரூம் புக் பண்ணல. ஸோ எந்த ஹோட்டல் போகிறோம் சொல்லி எதுவுமே பிளான் பண்ணல. ஏன்னா நிறையா பேர் அங்கே போய் ரூம் பார்த்துக்கோங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் நாங்கள் ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருந்தோம். அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி சரி ரூம் போய் பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தா எல்லாமே எக்ஸ்பென்ஸாக இருக்குது. ஸோ எக்ஸ்பென்ஸாக இருந்தால் ரூம் நீட்டாக இருந்தால் பரவாயில்ல. ஸோ ரூமும் அவ்வளோ கேவலமாக இருந்துச்சு. அதனால் இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது சொல்லிட்டு சரி பசங்கள்லாம் கூப்பிட்டு அப்படியே நம்ம போட் ஜெட்டிக்கு போயிட்டேன். ஸோ வாங்கடா அங்கேருந்து போட் கொச்சி போயிடலாம் சொல்லிட்டு போட் ஜெட்டிக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ அங்கே போயிட்டு எல்லாம் டிக்கெட் எல்லாம் எடுத்து, ஏன்னா நம்ம போட்டில் தான் போய் ஆகணும். ஏன்னா அது தனி ஐலாண்டு போட் கொச்சிங்கிறது. ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு இன்னொரு ஐலாண்டு இருக்குது, வெல்லிங்டன் ஐலாண்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி அங்கேருந்து வியூ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த போட்டில் தான் நம்ம போக போகிறோம். ஸோ இந்த போட்டுக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பர் ஹெட் 6 rupees தான். ஸோ இங்கேருந்து நம்ம போட் கொச்சி போகிறோம். நம்ம ஊர்லலாம் எப்படி பஸ் யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி இவங்க போட்டெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த போட்டில் தான் நாங்கள் போயிருந்தோம். ஸோ வியூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இந்த போட்லேருந்து நீங்களே பாருங்கள் அந்த வியூஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு. கரெக்டாக நம்மளும் ஃபோர்ட் கொச்சி ஸ்டாப்க்கு வந்து ரீச் ஆகிடுச்சு. ரீச் ஆகி வெளியே வந்து பார்த்தோன்னே ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே நல்லா இருந்துச்சு.
ஃபுல்லாக யூரோப்பியன்ஸ் பில்டிங்ஸாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒன்று நடந்துச்சு பாருங்கள். சரி ரூம் டீட்டெயில்ஸ் விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்கிட்டே கேட்டோம். அப்புறம் இவங்க சொல்கிறதெல்லாம் நம்பி சரி கொஞ்சம் தூரத்தில் நல்ல ரூமாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு நாங்களும் பஸ்லேயே ஏறி கிளம்பிட்டோம். ஸோ அங்கே போய் பார்த்தா தெரிஞ்சு அது அதோட ஃபஸ்ட்டான ரூம். சரி வேறு ஆப்ஷனே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேறு ஒரு ரூம் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போனோம். சரி அங்கே போய் பார்த்தா நான்ஏசி ரூம் தான் இருந்துச்சு. அங்கே கொஞ்ச நேரம் சுற்றியே தெரிஞ்சு போச்சு அங்கே இருக்க வெயிலில் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு. ஏசி ரூம் கேட்டால் ரொம்ப சார்ஜ் பண்ணாங்க. வேறு ஆப்ஷன் இல்லாமல் இவர்கிட்டே ரூம் எடுத்தோம். பார்த்தா இவரே நம்மளை கார்லாம் கூப்பிட்டு போயிட்டு அவங்க வேறு ரூமுக்கு கூப்பிட்டு போனாங்க. ஆனால் அந்த ரூம் ரொம்ப பெருசாக இருந்துச்சு, கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, ஏசி நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்களே எங்களை கைட் பண்ணியிருந்தாங்க, இங்கே போங்க அங்கே போங்க. ஸோ எல்லாமே சொல்லியிருந்தாங்க. ஸோ மறக்காமல் நீங்களும் போனீங்கன்னா இவங்கக்கிட்ட ட்ரை பண்ணுங்கள் சொல்லி நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இவங்களோட பேஜை வந்துட்டு நான் கீழே கேப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். ஸோ ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. நாங்கள் ஒவ்வொரு டைமும் இவருக்கு கால் பண்ணி தான் கேட்டுட்ருந்தோம். அப்புறம் அப்படியே பசங்கள்லாம் ரூமுக்கு போய் நல்ல ஒரு தூக்கத்தை போட்டு கொஞ்சம் நேரம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் சுற்றவே ஆரம்பித்தோம். ஸோ அப்கமிங் வீடியோஸில் வெறும் கொச்சியில் இருக்க ஃபோர்ட்டு, பீச்சஸ்ஸு, ஷிப்ஸு மட்டும் காட்டாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அங்கே எப்படி நம்ம நெட்வொர்க் பில்ட் பண்ணலாம், ஸோ நான் எப்படி போய் அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண பார்க்கணுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.